ஜெயிலுக்கு போன ஆறுமுக அண்ணன் அவரோட நல்ல மனசு காரணமா எந்த தண்டனையும் கிடைக்காம இப்ப விடுதலையை வந்துட்டாரு. அவர் இப்போ ராசாத்தி பத்தின எல்லா உண்மையையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி அவகிட்ட இருக்கிற உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீ கச்சை நிறுத்து. இது அந்த ஆறுமுகம் எழுதி கொடுத்த கதையா? இந்த கதை என்கிட்ட வந்து சொல்லி என்ன நம்ப வச்சு ஏமாத்தனா உனக்கு எவ்வளவு காசு தரும் சொன்னா? மகேஷ், இது கதை இல்ல, சத்தியமான உண்மை. கச்சை நிறுத்து. இதுக்கு மேல எங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். முட்டாளா நீ? பார், ஏமாறுறது கூட தப்பு இல்ல. ஆனா நம்ம ஏமாறுறத மத்தவங்க தெரியப்படுத்தியும் அத புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு மகேஷ். அந்த ரதி தேவி ரொம்ப மோசமானவ. பின்னாடி திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. எங்க அக்கா பத்தி என்னடி தெரியும் உனக்கு? எங்க அக்கா யாரும் தெரியுமா? எங்களுக்கு அக்காவை மட்டும் இல்ல, எங்களுக்கு கடவுளா இருந்து பாக்குறாங்க. கேவலம் ஒரு பணத்துக்காக அவங்க மேல இப்படி ஒரு பழிய போறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ நானும் சந்திக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கணும். இன்னொரு தடவை என்ன கூப்பிட்டு எங்க அக்காவை பத்தி தப்பா பேச நினைச்ச இப்ப விட்டேன். நெக்ஸ்ட் டைம் புதைச்சிடுவேன். போடிங்கிறது போடினா என்னடி லுக்கு படே. என்கிட்ட வந்து என் அக்கா பத்தி தப்பா சொல்றியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐயோக்கியம் ஆறுமுகம் தானே. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். வைக்கிறேன்டி, இப்பவே உனக்கு அவனுக்கு சேர்த்து வைக்கிறேன்டி. ஆப்பு அண்ணே பாருங்க, இதுல வித் 1 feet இருக்கு. இந்த பில்லர்ல 1 feet இருந்தா போதும். அதே ஸ்டார் கேஸ்ல அந்த சைடுல இருக்கிற பில்லர்ல வித் 2 feet இருக்கணும். கரெக்டா பார்த்து அளந்து பண்ணுங்க, எதையும் மாத்திராதீங்க. சரியா? அப்புறம் இந்த சன்ஷேட் இருக்கு பாத்தீங்களா, அது வாடா வந்துட்டாங்களா இல்ல? புரியுது சார். அண்ணா சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா 2 feet பாத்துக்கோங்க. பாத்துலாம் சார். வாடா மச்சான். கிளையண்ட் வந்துட்டாங்களாம், ஏர்போர்ட்ல இருக்காங்க. கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சு இன்னும் ஒரு 1 hourல இங்க வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. சாரிடா, வர்ற கிளைண்ட் உன்னதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் உன்னை இன்னைக்கு வர சொன்னேன். நாளைக்கு தான் உன் வீட்டுக்கு நந்தினி வந்துருவாங்கல்ல, அதனால நாளையில இருந்து நீ ஒரு 2-3 நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு லீவ் எடுத்துக்கணும்? என்னடா பேசுற நீ? எவ்வளவு நாள் கழிச்சு நந்தினி, நீ, உங்க அம்மா எல்லாரும் ஒன்னா சேர போறீங்க. உங்களுக்குள்ள பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும்டா. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவையும் நந்தினியும் நீ உங்க 2 பேரையும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டாமா? அதனால உனக்கு இந்த 2-3 நாள் லீவ் போதுமான்னு எனக்கு தெரியாதுப்பா. நீ வேணா ஒரு 1 வாரம் லீவ் எடுத்துக்கோ. மத்த 1 மாசம் லீவ் எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துறேன். என்னடா டேய் விஸ்வா, வாடா வெளிய வாடா. ஒண்ணா தாண்டா, வாடா வெளிய வாடா. என்ன வேலைய விட்டு தூக்குனீல? வாடா வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வாடா. நீ சரியான ஆம்பளை இருந்தா வெளிய வாடா. வாடா வெளிய வாடா. டேய் என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? என்ன ஓடி வேலைய விட்டு தூக்குனீல? வாடா வெளிய வாடா. பாருடா. யோ மேஸ்திரி, மேல வா. டேய் அவனை எதுக்குடா மேல கூப்பிடுற? அவனை விடுங்க. மேல. டேய் வேணாண்டா. ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்டா. வரட்டும் பார்க்கலாம். யோ என்னைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வாங்க. எதுக்கு ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? யோ என்ன ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீ என்ன பண்ணாலும் நாங்க வாயை மூடிட்டு இருக்கணுமா? யோ அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னைய மரியாதை இல்லாம வாயா பையன் பேசுறே. ரெடியா கையா அப்படியே பேசுவேன் நான். யோ ஊர் உலகத்துல எவனும் செய்யாத தப்பு அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? அதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்கி இப்ப தெருவுல நிறுத்திட்டியே. இப்போ உன் பேச்சை கேட்டு என் பொண்டாட்டி என்ன வெளியில விரட்டி விட்டாயா? என்ன வேலையை விட்டு நிறுத்துறது சரி. என் பொண்டாட்டிக்கு எதுக்காக வேலையை கொடுத்த? அவன் பொம்பளைங்கிறதுக்காகவா? ஆரிமுத்து மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிட்டு சொல்லிட்டேன். ரெடியா கையா, நீ என்ன அவருக்கு எடுப்பா? தள்ளி நில்ல. நீனா மரியாதை கெட்டு போயிடும். நான் நியாயம் கேட்க வந்தது அவர்கிட்ட. எனக்கு வேலை வேணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். யோ மேஸ்திரி, ஒழுங்கா செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தினா உனக்கு வேலை கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா சத்தியமா இந்த ஜென்மத்தில் நீ திருந்த மாட்டேன்னு தெரியுது. மரியாதைங்கிறத இடத்த காலி பண்ணு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்.
திருந்தினா வேலை கொடுப்பேன்னு சொல்றியே, திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. முதல்ல எனக்கு வேலையை கொடு, அதுக்கப்புறமா நான் தப்பு பண்ணா என்ன வேலையை விட்டு தூக்கு. என்ன பதிலே காணோம்? என்ன மாதிரி நீயும் திருடிக்கிட்டு இருக்கியா? ஏய் ஏய் எங்க என்ன வேலை சேர்த்துக்கிட்டா உன்னோட திருட்டெல்லாம் தெரிஞ்சு போயிடுமாங்கிற உனக்கு பயமா? ராஸ்கல். யார போத்துற திருடா? வேண்டாம், யார திருடா? வேண்டாம், அடிச்சு கொன்னுடுவேன் அப்படியே. சொன்னா கேளு. ராஸ்கல். யார திருடா? அடிச்சு கொலை பண்ணிடுவேன். மரியாதையா போயிடு. என் மேல கை வச்சிட்டியா? பாத்துக்கிறேன்யா, பாத்துக்கிறேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேண்டாம், உன்னால நடந்து போத்துக்கடா, போடா. பாத்துக்கிறேன், போடா. பாக்குறேன். உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா விஸ்வா நீ போய் அவனை என்னடா? திருட்டு கம்னாட்டி அவன் நம்மள என்ன பேச்சு பேசுறான்? சரி சரி கூல் 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 கிளைண்ட் வர டைம் ஆச்சுடா ரிலாக்ஸ் சேர் அப் சாரி. இடியட் அவன் போயிட்டானான்னு பாரு. கிளைண்ட் வர டைம். ஷண்முகத்திட்ட சொல்லி அவனை வெளியே அனுப்ப சொல்லு. அவன் சரி. இன்னொரு வாட்டி இங்க பார்த்தனா சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாம இரு ரிலாக்ஸ் பொறுமையா நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். பொறுக்கி ராஸ்கல். சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் மகேஷ், இவன் பேர் விஜய். சிட்டிலே பெரிய பிசினஸ் உமனான ரதி தேவியோட தம்பிங்க நாங்க. ஓ அப்படியா? உக்காருங்க. சார் உட்காரதெல்லாம் இருக்கட்டும் சார். சரி, இப்ப யாரையோ போட்டு தள்ளிட்டு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? சார் அப்படிலாம் இல்ல சார். இப்போ நாங்க ரொம்ப மாறிட்டோம். எங்களையும் எங்க அக்காவையும் தலைமுறைவா இருக்க அந்த 2 பேரும் கொண்டு வாங்குற பயத்துல தான் சார் உங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? யாரையா அந்த 2 பேரு? உங்களையே போட்டு தள்ளுற அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் உள்ளவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா என்ன? சார் அவங்க வேற யாரும் இல்ல, என் அக்கா புருஷனும் என் பொண்டாட்டியும் தான் சார். புரியலையே. சார் எங்க அக்கா புருஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை சொத்துக்காக கொன்னுட்டு தூக்கு தண்டனை கைதியா ஜெயிலுக்கு போனான். ஆனா தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி நல்லவன் எல்லாரையும் நம்ப வச்சு இப்ப விடுதலையாய் வெளில வந்திருக்கான். வந்தவன் இப்ப என் பொண்டாட்டிய கூட்டு சேர்த்துக்கிட்டு எங்களை அழிச்சு எங்க சொத்தை அடைய நினைக்கிறான் சார். சார் அவங்க 2 பேரும் எங்க சொத்துக்காக எங்க 3 பேரையும் கொன்றுவாங்க சார். அதனாலதான் சொல்றேன், இமிடியேட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஆக உங்க மச்சா மாதிரியே உங்க வைஃப் ரேவதியும் உங்க சொத்தெல்லாம் அடைய திட்டம் போட்டிருக்காங்க. ஆமா சார். அதுக்காக தான் ரேவதின்ற பேரை மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி தீபிகான்ற பேர்ல ஆள்மாறாட்டம் பண்ணி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. சோ உங்களால உங்க வைஃபுக்கு எப்பவும் எந்த தொந்தரவும் வந்ததில்ல. ஆமா சார். அப்படி இருந்தும் உங்க வைஃப் உங்க மச்சான் ஆறுமுகத்தோட கூட்டு சேர்ந்துகிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணியாவது உங்க சொத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. சார் அது மட்டும் இல்ல சார், அந்த ஆறுமுகத்தோட சேர்ந்துட்டு எங்க 3 பேரையும் கொன்னுட்டு சொத்தடையலாம் நினைக்கிறாங்க சார். அதனாலதான் சார் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க 2 பேரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்றேன். தம்பி, இந்த கேஸ்ல பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. சார் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்குள்ள எங்களை போட்டு தள்ளுவாங்க சார். நீங்க இப்ப என்கிட்ட சொன்னத அப்படியே ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. அவங்களால உங்க 3 பேருக்கும் எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். சார் எப்படி சார் நம்புறது? நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க அக்காவுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லுங்க. சார் எதுக்கு சார்? உங்க கம்ப்ளைண்ட்ல இருக்கிற குழப்பம் எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்க 3 பேரும் சேஃப்டியா லாக்அப்ல இருக்கலாம். அவங்க என்ன ஸ்டேஷனுக்குள்ள வந்தா போட்டு தள்ள போறாங்க. சார் என்ன சார் பேசுறீங்க? பின்னணு தம்பி, கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேசாம போயிட்டே இருக்கணும். காவல்துறை கடமையை கரெக்டா செய்யும். சரி சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். எங்க 3 பேரையும் காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில. அதெல்லாம் கண்டிப்பா காப்பாத்துவையா. எனக்கு இந்த ஒரு கேஸ் தானா? 1000 கேஸ் இருக்கியா? சும்மா நோய் நோய் நோயின்னு. ஓ என்னைய கேஸ் அது? செயின் ஸ்நாச்சிங் சார். செயின் ஸ்நாச்சிங்கா? ம் தள்ளியா தள்ளு. ஏண்டா செயினா இருக்கிறியா நீ? போடா வா. உனக்கு இதே புலவ போச்சு. போடா. ம் உங்கள உள்ள தள்ளி சாத்தனா தான் சரியா. போடா. ம் ஏய் விஜய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவா. ஏய் என்னடா வேற வேலை பாக்குறதா? எத்தனை வேலை சார்? இதெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி கை கால்லாம் உடைக்கணும். ஏய் சும்மா விடக்கூடாதா? ஏய் ரேவதி, என்னம்மா பயங்கர கோபத்துல வந்திருக்க? மகேஷ் என்னம்மா சொன்னா? அண்ணே
அந்த மகேஷ் சுத்த முட்டாளா இருக்கான். நான் எவ்வளவோ பக்குவமா எல்லா உண்மையும் அவன்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அவன் எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். உங்ககிட்ட நான் காசை வாங்கிட்டு நான் அவன்கிட்ட கதை சொல்றேன்னு சொல்றான். அந்த ரதி தேவி அவனுக்கு அக்கா மட்டும் இல்லையா, அம்மா கடவுள் எல்லாமே அவதானா. அவனுக்கு புரிய வைக்கவே முடியலன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அவன் நான் சொல்ற உண்மையை நம்பாதது மட்டும் இல்லாம என்ன அறைய வேற செஞ்சுட்டானே. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் சரியா வராது. நம்ம அதிரடியா ஏதாவது பண்ணணும். பேசாம போலீஸ கூட்டிட்டு போய் அந்த ரதி தேவிய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா உண்மையெல்லாம் வெளியில வந்துரும். அந்த மகேஷ்க்கும் விஜய்க்கும் நம்ம புரிய வைக்க முடியாத உண்மைய போலீஸ் புரிய வைக்கும். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க. அப்படியா சார்? அது வந்து சரி சார், சரி சார், ஓகே. என்னாச்சுன்னு யார் கால் பண்ணா? இன்ஸ்பெக்டர் தாம்மா பேசினாரு. மகேஷ் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். விஜயும் கூட போயிருக்கான். என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்? நம்மளால அவங்க 3 பேருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நம்மளை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? நீ பதட்டப்படாதம்மா. அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு வேண்டப்பட்டவர் தான். அதான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே, நான் ஜெயிலில் இருக்கும்போது சுப்பிரமணியன் ஒரு சூப்பரண்ட்டு அவர் எனக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காருன்னு. அவரோட புள்ள தான் இந்த இன்ஸ்பெக்டர். என்னை பற்றி அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அதனால இப்போதைக்கு அந்த இன்ஸ்பெக்டர்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. பாத்தீங்களாண்ணே, மகேஷ் பண்ண முட்டாள்தனத்தை நம்ம எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அவன் எப்படி மடத்தனமா பண்றான்னு பாத்தீங்களா? அவங்கள அப்படி மாத்தி வச்சிருக்கிறதே அந்த ராசத்தி தாமா. தப்பா வளர்த்திருந்தாலும் அவங்கள அவ குழந்தையில இருந்தே வளர்த்திருக்கா. அவளை பத்தி தப்பா சொன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க நம்பிடுவாங்களா? அப்படி நம்ம எதிர்பார்க்கறதும் தப்புதாமா. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்றீங்க? நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க எதையுமே புரிஞ்சுக்காம நம்மள தேவையில்லாத சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஓகே. நாளைக்கு உங்களுக்கு தெரியாத பெரிய அதிகாரி யாருக்கிட்டயாவது போயிட்டா என்ன ஆகும்? போக மாட்டாங்க. ராசாத்தி அவங்கள போக விட மாட்டா. இதுல போலீஸ் தலையிட்டா நமக்கு இருக்கிற ஆபத்தை விட அவளுக்கு இருக்கிற ஆபத்து அதிகம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப மகேஷ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ராசாத்தி என்ன பண்ண போறான்னு நாம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நாம என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட கார குழம்பு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சரியா? நந்தினி, இந்த வீட்டுல ஒரு வேலையும் இல்ல, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு ஏதாவது வேலை கொடுக்க கூடாதா? ஒரு வேலையும் என்ன செய்ய விட மாட்டேங்கிற. ஏதாவது இதெல்லாம் பேக் பண்ணுமா சொல்லு, அதையாவது ஒண்ணும் வேணப்பா, நீங்க போய் உட்காருங்க போங்க. என்னம்மா, இந்த புடவை நீ இன்னும் கட்டவே இல்லையா? இந்த புடவையா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உன் கல்யாண நாளுக்காக நானும் உங்க அம்மாவும் கடையா ஏறி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த புடவைமா இது. அது இந்த புடவை இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த புடவைய நான் அப்பவே கட்டிட்டேன். மாலதி அக்கா கிட்ட கூட நான் போன் பண்ணி சொன்னனே, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு. மாலதி சொன்னாமா, ஆனா நாங்க வாங்கிட்டு வந்த புடவை இந்த புடவை தான்மா. ஐயோ, இந்த புடவை இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த புடவைய நான் காமிக்கிறேன். இருங்க. என்ன நீ? இருங்க காட்டுறேன்.
இதுதான் நீங்க வாங்கி கொடுத்த புடவை. இல்லவே இல்லம்மா, இந்த புடவை நாங்க வாங்கிட்டு வரல. நாங்க வாங்கிட்டு வந்த புடவை இதுதான். இதோ இந்த புடவையை பார்த்தாலே தெரியலையாமா, இதோட விலை வெறும் 550 ரூபா தான். ஆனா இந்த புடவை குறைஞ்சது 10,000 15,000 இருக்கும். அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்கம்மா போவோம்? அப்படின்னா இந்த புடவையை என் கல்யாண நல்லதுமா என் புருஷன் தான் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரா? இத நேரடியா சொல்ற சூழ்நிலையில இல்லாததுனால நீங்க கொடுத்த புடவைன்னு சொல்லிருக்காரு. பாத்தீங்களாப்பா என் புருஷன எந்த சூழ்நிலையிலயும் அவர் என்ன சந்தோஷப்படுத்தி தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாம இருந்திருக்காருப்பா. அதான் எல்லாம் சரியாயிடுச்சம்மா. இனிமே என்ன? நிச்சயமாப்பா, இனிமே என் புருஷனையும் என் அத்தையும் என் கண்ணுக்குள்ள வச்சு நான் தாங்க போறேன்ப்பா. உங்க அம்மா தான் பேசுறா. என்ன வள்ளியே, சொல்லு வள்ளியே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்த புடவைய என்னங்க, குழந்தையோட உடம்பு நெருப்பா கொதிக்குதுங்க. ஐயோ, என்ன வள்ளியே, என்ன திடீர்னு, ஏன் இப்படி? மாலதிக்கு போன் பண்ணலானா செல்போனை இங்கேயே வீட்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அதாங்க பக்கத்துல இருக்கிற கிளினிக்கு போலாமான்னு கேக்குறதுக்கு தாங்க உங்களுக்கு போன் பண்ணேன். அங்க வேண்டாம், அவரு வெறும் ஜெனரல் டாக்டர் தான். பக்கத்துலயே மெயின் ரோட்லயே ஒரு பெரிய சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போ, நல்லா பாப்பாரு. அப்பா முதல்ல போனை என்கிட்ட கொடுங்க. அம்மா என்னாச்சுமா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாண்டி, பயங்கரமா கொதிக்குது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஐயோ சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்பவே அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். ஏய் நீ வேண்டாம் வேண்டாம், அப்பா எதுக்கு, நான் மட்டும் போய்க்கிறேன். எதுக்கு? நீ இப்படி பதறி பதறி சின்ன காய்ச்சல பெரிய காய்ச்சல் ஆக போறியா? நீ ஒன்னும் தனியா போவேனா, அப்பாவும் இப்ப வருவாரு. சொன்னா கேளுமா, புருஷ வீட்டுக்கு போக வேண்டிய இந்த நேரத்துல உன்னை எப்படிமா அவர் தனியா விட்டுட்டு வருவாரு? சொல்றது கேளுமா, நான் நாளைக்கு தானே போறேன். அப்பா இப்ப அங்க வந்துட்டு ராத்திரி திரும்பி வந்துட்டோம். நீ முதல்ல போனை வைமா, நான் இப்பவே அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா. அப்பா நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்லம்மா, நீங்க தனியா இருந்துட்டு கஷ்டப்படுவீங்க. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, வீடு என்ன காட்டுக்குள்ளயா இருக்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க, குழந்தைக்கு காய்ச்சல் ஜாஸ்தி எடுப்போகுது. போங்கப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போங்கப்பா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்கம்மா. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்கம்மா இருக்க? லக்ஷ்மி இது வந்துட்டேம்மா. அம்மா, தம்பி வந்துருச்சாம்மா? இல்லைங்கம்மா, இன்னும் வரல. இன்னும் வரலையா? அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஐயா வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்களாம்மா? நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்ல இல்ல, என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா போய் தூங்கு. காலையில வீட்டுக்கு என் மருமக வரப்போறா, உனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. ஆமாம்மா, எனக்கு நிறைய வேலை எல்லாம் சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சரி, அப்ப போய் தூங்கு. சரிங்கம்மா. இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், இன்னைக்காவது சீக்கிரம் வந்துரு சீக்கிரம் வந்துருன்னு. சைட்ல இப்ப இவ்வளவு நேரமா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ச்சே. அம்மா இன்னைக்கு வேலை முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலைக்கு அடுத்த சனிக்கிழமை சேர்த்து வாங்கிக்கலாம். ஆனா நீங்க காலைல 7 மணிக்கு சீக்கிரம் வந்துருங்க. நம்ம பழைய ஆளுங்க ஒரு 4 பேரை நாளை காலைல கூட்டு வந்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சில்லற வேலை இருக்குல்ல, அத நாளைக்கு முடிச்சிடலாம். சரி மணி கிளம்பலாம். ரொம்ப நல்ல டீல். சரிம்மா. மச்சான், சரி. இன்னைக்கு வந்த கிளையண்ட் இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு போவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடா. அவங்க ஏதோ சென்னையில பில்டிங் கட்ட சொல்லுவாங்க நான் நினைச்சேன். ஆனா பாம்பேல, அதுவும் முக்கியமான சிட்டில பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட சொல்லிருக்காங்கன்னா சான்ஸே இல்லடா. என்னாலே நினைச்சு பார்க்க முடியல முரளி. பாம்பேல இல்லாத இன்ஜினியர்ஸா, ஆனா அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா சத்தியமா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. மச்சான், ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கு அவனோட திறமை தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழுக்க முழுக்க உன்னுடைய திறமை தான்டா காரணம். அது என்னடா ஏன் திறமை? நம்மளுதுன்னு சொல்லு. நீங்க என்னடா வேலை பார்க்குற? சரிடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பத்தி யோசிச்சு பார்க்கவே இல்லை. நாளைக்கு நந்தினி வீட்டுக்கு வரா, அந்த நேரம் தான் இதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன்டா. எது வேணாலும் இருக்கட்டும், நாளைக்கு நந்தினி வரதுக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கும் உனக்கு ஒரு விஷஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். மச்சான், நல்ல கிளைண்ட், நல்லா பண்ணி கொடுக்கணும். டெஃபினட்டா மச்சான், கண்டிப்பா. டேய் மச்சான், அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ ஒரு 2-3 நாளைக்கு வர வேண்டாம், வீட்லயே இருந்துக்கோ. ஏன் வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவியா? கண்டிப்பாடா, கழுத்தை பிடிச்சி வெளில தான் தள்ளுவேன். பாவம்டா நந்தினி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்கேயா வெளியே போயிட்டு வர. உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? வேலை எவ்வளவு இருக்கு? இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு. வேலை நமக்கு இருக்கதாண்டா இருக்கு. என்னைக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு? சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்கள எங்கேயா வெளியே கூட்டி போயிட்டு வா. மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. இங்க சரி, அதை விட முக்கியமான மேட்டர்,
இன்னைக்கு நைட்டுக்குள்ள கோட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கோம். நான் கார்ல ஏறிட்டு 2-3 வெண்டாஸ்ட்ட பேசுறேன். உனக்கு அடிக்கிறேன், நீ கோட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு. சரிடா, இப்போ என் மொபைல்ல பேட்டரி ரொம்ப ட்ரையா இருக்கு. நானே வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு உன்னை கூப்பிடுறேன். கார்ல ஒரு சார்ஜரை வாங்கி போடுனா ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? சரிடா சரி சரிடா, கிளம்பு பார்க்கலாம். ஓகே மச்சான், Bye. பாய். டேக் கேர்டா. பை பை பை. பாய்டா. ஹலோ அம்மா, சொல்லுமா. ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு ஏம்மா? இருக்க? நாளைக்கு நந்தினி வீட்டுக்கு வரப்போறா, நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. நீ இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க? கிளம்பியாச்சுமா, நானு கார்ல ஏற போறேன். சீக்கிரம் வாடா. என்னம்மா நீ? நான் வந்துடுறேம்மா, ஒரு நிமிஷம் இரு. நான் கார்ல ஏறிட்டு மெயின் ரோட் போயிட்டு உன்னை நான் கூப்பிடுறேன். இங்க சிக்னல் இல்ல. சரி வா. ஹலோ டேய், அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு கிளம்பிட்டான்டா. இன்னைக்கு எப்படியாவது அவனை போட்டு தள்ளினுண்டா. நீங்க என்ன பண்றீங்க? நாகத்தம்மங்கள்ட்ட இருக்க வாட்டர் டேங்க்கு எல்லாரும் வந்துருங்க. நானும் இங்க வந்துடுறேன்டா. அவன் கதை இன்னைக்கு அதே இடத்துல முடிச்சிடலான்டா. டேய் சீக்கிரம் வாங்கடா. ரொம்ப நல்ல விஷயம். பாம்பேல பண்றோம் சார், பெரிய ப்ராஜெக்ட் சார். This number is currently busy. Please try again later. லைன் பிஸியா இருக்கே.